அனைவருக்கும் வணக்கம். தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியின் 24வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனின் மகன் திரு பிரகாஷ் அண்ணாவுக்கு இந்த நேரத்தில் நான் பர்சனலாக தேங்க் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் டெய்லி கொடுக்குற அந்த ஃபீட்பேக் எனக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குண்ணா. இன்னும் நிறைய யோசிக்கணும், நிறைய பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கில் பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குண்ணா. நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதோட ஆன்சர் என்னன்னு பார்ப்போமா? 22/10/1976 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் 3 முடிச்சு. கமலஹாசன், ஸ்ரீதேவி, ரஜினிகாந்த் நடித்த இந்த படத்தின் கதை வசனம் டைரக்ஷன் கே. பாலச்சந்தர், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். ஓ சீதா கதா அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் 3 முடிச்சு. குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிட்டு இருந்த ஸ்ரீதேவியை இந்த படத்தின் மூலமாக ஹீரோயின் ஆக்கினார் கே. பாலச்சந்தர் சார். இந்த படத்தில் நடிக்கும்போது ஸ்ரீதேவியோட வயசு 13 வயசில் ஹீரோயின் ஆகிட்டாங்க. அவங்களோட சம்பளம் இந்த படத்துக்கு 5000 ரூபாய், கமலஹாசனோட சம்பளம் 30,000 ரூபாய், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சம்பளம் 2000 ரூபாய். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த காலத்தில் எல்லா ரசிகர்களையுமே கவர்ந்தாங்க. அவருடைய நடிப்பு, அவருடைய ஸ்டைல் எல்லாமே ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. குறிப்பாக இந்த படத்தில் சொல்லணும் அப்படின்னா, கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல்கள் மொத்தம் 3 பாடல்கள். 3 பாடல்களில் 2 பாடல்கள் அந்தாதி பாடல்கள். அந்தாதி பாடல்கள் அப்படின்னா, ஒரு லைன் எந்த வார்த்தையில் முடியுதோ அதே வார்த்தையில் அடுத்த லைன் தொடங்கும். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள், நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள், கனவலைகள் வளர்வதற்கு காமனவன் மலர்கனைகள். இப்படி ஒரு பேர முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மலர்கனைகள் பாய்ந்து விட்டால் இப்படி. ஸோ ஒரு லைன்லேருந்து அடுத்த லைன் வரதுக்கு பேர் தான் அந்தாதி. 3 பாட்டில் 2 பாட்டு அந்தாதி பாடலாகவே எழுதியிருப்பார். இதுக்கு முன்னாலேயும் சரி, இதுக்கப்புறமும் சரி, கவிஞர் ஒரே படத்தில் 2 அந்தாதி பாடல்கள் கொடுத்ததில்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தமிழில் முதல்ல பின்னணி பாடியது மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். வசந்த கால நதிகளிலே பாட்டில் கடைசி ஸ்டான்ஸாக வருங்க. மனவினைகள் யாருடனும் மாயவனின் விதி வகைகள்னு வரும். அந்த வரியில் பாடியது மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் தான். இந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட் 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய் எடுத்த இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இப்போ நான் நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லைங்களா, அதற்கான விடைக்கு வரேன். இந்த 3 முடிச்ச படத்தில் செகண்ட் ஹாஃபில் கல்கத்தா விஸ்வநாதனோட வீடுன்னு ஒரு வீடை காட்டுவாங்க. ஒரு பெரிய பங்களா. அதாவது ரஜினிகாந்தோட ஃபாதரை கல்கத்தா விஸ்வநாதன் நடிச்சிருப்பார். அவருடைய பங்களான்னு ஒரு பங்களா காட்டுவாங்க. அந்த பங்களா மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு சொந்தமாக இருந்த கிளாஸ் ஹவுஸ் அப்படிங்கிற பங்களா ஏற்காட்டில் இருந்தது. இன்றைக்கும் நீங்கள் ஏற்காட்டுக்கு போனீங்கன்னா எம்.எஸ்.வி சார் வீடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரை கேட்டாலும் காட்டுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பங்களா ரொம்ப ஃபேமஸான பங்களா. அதில் தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபோட பெரும்பாலான ஷூட்டிங் நடந்தது. 1976 தீபாவளிக்கு வெளியான இன்னொரு திரைப்படம் அக்கா. கே. விஜயா, ஜெய் கணேஷ், விஜயகுமார் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், கதை வசனம் டைரக்ஷன் மதுரை திருமாறன். வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய ஒரு இனிமையான பாடல் கண்ணன் கோவில் பறவை இதுன்னு ஒரு பாடல். அந்த பாடலும் எஸ்பிபியும் வாணி ஜெயராமும் இணைந்து பாடும் மாலை மலர் பந்தலிட்ட மேகம். இதில் டெய்லி ரேடியோவில் ஒழிச்சிட்டு இருந்த பாடல். இந்த 2 சூப்பர் ஹிட் பாடல்களுமே அக்கா படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் தான். 22/10/1976 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தாயில்லா குழந்தை. விஜயகுமார், ஜெய் கணேஷ், ஜெய் சித்ரா, நாகேஷ் நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் தூயவன், தயாரிப்பு சாண்டோ எம்.எம்.ஏ. சின்னப்பா தேவர், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை சங்கர் கணேஷ், டைரக்ஷன் தியாகராஜன். டிஎம்எஸ் பி. சுசிலா குரல்களில் உருவான சூப்பர் ஹிட் பாடல் நீ மேகமானால் என்ன நான் தொகையான பெண்ணுங்கிற சூப்பர் ஹிட் பாடல் இந்த படத்தில் தான். ஜனரஞ்சமான படம்னு சொல்லிட்டு மாபெரும் வெற்றி அடைந்த படம் தாயில்லா குழந்தை. 22/10/1976 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பேரும் புகழும். முத்துராமன், சுஜாதா நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் தூயவன், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், டைரக்ஷன் முக்தா ஸ்ரீனிவாசன். ஜேஸ்டாஸ் பாடிய தானே தனக்குள் ரசிக்கின்றாள் தலைமுழுகாமல் இருக்கின்றாள் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் பாடலும், எஸ்பிபி வாணி ஜெயராம் பாடிய அவளே என் காதலி அப்படிங்கிற பாட்டும் இந்த படத்தில் தான்
இந்த 2 பாடல்களும் இந்த படத்தோட வெற்றிக்கு பெரிதும் உதவிய பாடல்கள். 1976ஆம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியான இன்னொரு திரைப்படம் வாயில்லா பூச்சி. ஜெய்சங்கர், ஸ்ரீபிரியா, பிரமிளா நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் வாலி, மருதகாசி, இசை டி.ஆர். பாப்பா, கதை வசனம் டைரக்ஷன் K.S. கோபாலகிருஷ்ணன். சுமாரான வெற்றி பெற்ற திரைப்படம் இது. 1976ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் சித்ரா பௌர்ணமி. நடிகர்கள் சிவாஜி கணேசன், ஜெயலலிதா நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் பாலமுருகன், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர் M.S. விஸ்வநாதன், டைரக்ஷன் P. மாதவன். இந்த படம் ஒரு நீண்டகால தயாரிப்பு. ஏறக்குறைய ஒரு 4 வருஷமாக ப்ரொடக்ஷன்லேயே இருந்தது. பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 1973லேருந்து ஹிட் ஆகிடுச்சு. வந்தாலும் வந்தான் டி ராஜாங்கிற பாட்டு பார்த்தீங்கன்னா 1973லேருந்து ஹிட்டான பாடல்கள். வானொலி, திருவிழாக்கள் எங்கே போனாலும் அந்த பாட்டு ஒழிச்சிட்டு இருந்தது. இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஹிட் பாட்டை வச்சுட்டும் இந்த படம் ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது. 1977ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. மாபெரும் வெற்றி அடைஞ்சது. வெள்ளி விழா ஓடியது. இந்த வெற்றிக்கு காரணம் அந்த படத்தோட ஹீரோ, ஹீரோயின், மியூசிக் டைரக்டர் இவங்க எல்லாம் இருந்தாலும் இவங்க எல்லாத்தையும் தாண்டி வேற ஒருத்தர் தான் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமாக இருந்தார். அவர் யார்? அது என்ன படம்? ஜஸ்ட் ஒன் டே வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.